அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் எட்டிட்டா சீரியஸ் கன்வர்ஜன்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் சீரியஸ் சம் இஸ் இன் n from 1 to infinity sin 5 pi divided by 6 into n divided by root 10 and sum is in n from 1 to infinity log of 1 plus 1 by n square. Then option A both P and Q are converges, option B P only converges, option C Q only converges, option D both P and Q are diverges. ஸோ இந்த ரெண்டு சீரியஸில் எது கன்வெர்ஜ் ஆகும், இல்லை ரெண்டுமே டைவர்ஜ் ஆகுமா, இல்லை எதர் ஒன் ஆஃப் கன்வெர்ஜ் ஆகுமா, போத் கன்வெர்ஜ் ஆகுமான்றது ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இதுக்கு ரெண்டு ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெஸ்ட்டு. ஸோ டிஜிட்டல் டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. சீரியஸ் கன்வர்ஜன்ஸுக்கு மோஸ்ட் ஆஃப் டெஸ்ட்டு வந்து டிஜிட்டல் டெஸ்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ரெண்டு டெஸ்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் டெஸ்ட் பார்ப்போம். Suppose we have a series sum is in n from 1 to infinity a n b n, okay, where a and b are sequence of real numbers, okay, and if bn is bounded and an is decreasing converges to 0. So an decrease ஆகணும், converges to 0 இருக்கணும், bn வந்து உங்களுக்கு bounded sequence இருக்கணும். அப்படி இருந்தால் then the series sum is in a and bn is converges. இதான் அந்த ரிசல்ட்டு, ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. ப்ராடக்ட் ஆஃப் டூ சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அதை சீரியஸ் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணும்போது அது கன்வெர்ஜ் ஆகுமா அப்படின்றத அங்கே கொஸ்டின். ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று வந்து பவுண்டடாக இருக்கணும், இன்னொன்று வந்து டிக்ரீசிங் கன்வர்ஜஸ் டு 0 இருக்கணும். ஸோ இது வந்து டிஜிட்டல் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு, நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் பாருங்களேன். லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் என்னென்னா, சப்போஸ் லிமிட் n tends to infinity an by bn ஃபைனைட் அண்ட் நான் ஜீரோ டேர்மாக இருக்கணும். ஃபைனைட் அண்டு நான் ஜீரோ டேர்ம், ஓகேவா? அப்படி இருந்தால் தென் இஃப் பிஎன் இஸ் கன்வர்ஜஸ் இம்ப்ளைஸ் சீரியஸ் ஏஎன் இஸ் கன்வர்ஜஸ். அதே போல் இஃப் சீரியஸ் பிஎன் டைவர்ஜஸ் இம்ப்ளை, இது வந்து கன்வர்ஜஸ்க்கு, டைவர்ஜஸ்னால் இன்ஃபினிட்டி, இம்ப்ளைஸ் சீரியஸ் ஏஎன் இஸ் டைவர்ஜஸ். ஓகே, ஸோ நம்ம சூஸ் பண்ணுற பிஎன் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எப்போது என்னுடைய லிமிட் ஆஃப் ஏஎன் பை பிஎன் வந்து ஃபைனைட் அண்ட் நான் ஜீரோ டேர்மாக இருக்கணும். இது வந்து நான் ஜீரோ டேர்மாக இருக்கணும். முக்கியமாக அந்த லிமிட்டிங் வேல்யூ வந்து நான் ஜீரோ டேர்மாக இருக்கணும். தென் த சீரியஸ் பிஎன் கன்வர்ஜ், இஃப் த சீரியஸ் பிஎன் கன்வர்ஜ் ஆகுதுன்னா ஏஎன் கன்வர்ஜ் ஆகும். சீரியஸ் பிஎன் டைவர்ஜ் ஆயிடுச்சுன்னா ஏஎன் வந்து டைவர்ஜ் ஆகிடும். ஸோ இதான் இந்த லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட்டு. இது டிஜிட்டல் டெஸ்ட்டு. ஸோ ரெண்டு நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது, ஃபஸ்ட் சீரியஸ் தான் சொல்லியிருக்காங்க. சம் இஸ் இன் n from 1 to infinity sin 5 pi divided by 6 into n divided by root 10. ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் சைன் ஃபங்க்ஷனை கம்போசிட்டில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது ப்ராடக்ட் ஆஃப் என்னன்னு எடுத்துடாதீங்க, இது கம்போசிஷன் சைன் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஏஎன் வந்து 1/√10 எடுக்கிறேன். ஏன்னா இது டிக்ரீஸ் ஆகும், லிமிட் n tends to infinity போச்சுன்னா கன்வர்ஜஸ் டு 0 ஆகிடும். ஸோ ஏஎன் இஸ் டிக்ரீஸிங் கன்வர்ஜஸ் டு 0 நமக்கு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1/1 வரும், செகண்ட் டேர்ம் வந்து 1/√2 வரும். ஸோ A2 விட இப்போ A1 விட A2 வந்து சின்னது. ஸோ அப்படியே A3 சின்னதாகிடும். ஸோ அப்போ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பவுண்டட் above by 1 இருக்குது. ஸோ அப்போ நாகும் இது லிமிட் n tends to infinity அப்ரோச் பண்ணும்போது எங்கே ஆகிடும், கன்வர்ஜஸ் டு 0க்கு போயிடும். இப்போது உங்களுடைய பிஎன் சூஸ் பண்ணோம். பிஎன் என்ன எடுக்கலாம், sin 5 pi by 6 into n எடுப்போம். கரெக்டுங்களா? ஏன்னா இது வந்து என்டையர் டொமைன் ஆரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய வேல்யூ ஆசிலேட் பிட்வீன் -1 to 1 தான். ஸோ sin 5 pi by 6 into n, கரெக்டுங்களா? ஸோ இது பவுண்டட் பை -1ன்றதால இது எனக்கு ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ பிஎன் வந்து எனக்கு பவுண்டட் ஆகிடுது. ஸோ பவுண்டட்னா சம் அப்சல்யூட் வேல்யூ வந்து லெஸ் than or equal to சம் தேர் எக்ஸிஸ்ட் சம் ரியல் நம்பர் எம்க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த ரியல் நம்பர் வந்து இங்கே 1 இந்த இடத்துல. பவுண்டட் சீக்வன்ஸ் டெஃபினிஷன் தெரியும்ல. ஸோ சீக்வன்ஸ் டு பி பவுண்டட் இருந்தால் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் பாசிட்டிவ் ரியல் சச் தட் whose absolute value of the sequence வந்து less than or equal to m இருக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த எம்மோட வேல்யூ வந்து எனக்கு 1. இது வந்து பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ பிஎன் இஸ் பவுண்டட், ஏஎன் இஸ் டிக்ரீசிங்கிறதால பை டிஜிட்டல் டெஸ்ட் படி இது ஆயிடுது, உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகிடுது. தேர்ஃபோர் சீரியஸ் சம் இஸ் இன் n from 1 to infinity sin of 5 pi by 6 into n divided by root 10 is converges. எந்த டெஸ்ட் படி, டிஜிட்டல் டெஸ்ட் படி. ஸோ ஏஎன் இஸ் டிக்ரீசிங் கன்வர்ஜஸ் டு 0, பிஎன் இஸ் பவுண்டடாக இருந்தால் தென் த ப்ராடக்ட் ஆஃப் சீரியஸ் ஏஎன் பிஎன் இஸ் கன்வர்ஜ் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியம். அப்போ பி வந்து கன்வர்ஜ் ஆகிடுச்சு. கியூ பார்ப்போம். கியூ என்ன கொடுத்துருக்காங்க, sum is in n from 1 to infinity log of 1 plus 1 by n square. இப்போ இதில் நீங்கள் பிஎன் சூஸ் பண்ணணும். நான் பிஎன் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கிற டேர்ம் 1/n square எடுக்கிறேன். ஸோ என்னுடைய ஏஎன் பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் தான் log of 1 plus 1 by n square.
ஓகே, இப்போ ஏஎன் பை பிஎன் லிமிட் பார்க்கணும் அதானே. ஏஎன் பை பிஎன் என்ன கிடைக்கும், log ஆஃப் 1 + 1/n ஸ்கொயர் டிவைடட் பை 1/n ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதிடலாம், n ஸ்கொயர் டைம்ஸ் log ஆஃப் 1 + 1/n ஸ்கொயர். ஸோ இது லாக் பவரில் கொண்டு போகும்போது log ஆஃப் 1 + 1/n ஸ்கொயர் ஹோல் பவர் n ஸ்கொயர். கரெக்டுங்களா. இப்போ லிமிட் எடுங்க, லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் பிஎன் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு லிமிட் எடுத்தால் என்ன கிடைக்கும் பாருங்கள். இது கம்போசிஷன் ஃபங்க்ஷன், log x இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பிகாஸ் இட் இஸ் இன்க்ரீசிங் கண்டினியூஸ் ஆன் 0 to இன்ஃபினிட்டின்றதால கம்போசிஷன் படி லிமிட் மேலே கொண்டு போகலாம். அப்போ நாங்கள் இதனோட வேல்யூ வந்து ஈன்னு வரும், அப்போ log ஈன்னு வரும். கரெக்டுங்களா. 1 + 1/n ஸ்கொயர் ஹோல் பவர் n ஸ்கொயரோட வேல்யூ வந்து இ. ஸோ log பேஸ் டு தி e பவர் இ வேல்யூ நமக்கு கிடைக்கும் 1. இது ஃபைனைட்டு நான் ஜீரோ டேர்ம், ரொம்ப முக்கியம், ஃபைனைட் அண்டு நான் ஜீரோ. ஓகே, ஸோ இந்த கம்பேரிசன் டெஸ்ட் படி என்ன ஆகணும், இந்த ரேஷியோ வந்து ஃபைனைட் நான் ஜீரோ வந்தால் whenever bn கன்வர்ஜ் ஆச்சுன்னா an கன்வர்ஜ் ஆகும். ஸோ bn எப்போ கன்வர்ஜ் ஆகும் நமக்கு தெரியும், பி டெஸ்ட் படி நாயிடும் நமக்கு சம்மேஷன் 1/n ஸ்கொயர். இது வந்து எனக்கு bn இல்லைங்களா. சம்மேஷன் bn வந்து சம்மேஷன் 1/n ஸ்கொயர் n from 1 to infinity தான். ஓகே, இதுவும் n from 1 to infinity தான். பை பி டெஸ்ட் படி 1/n பவர் p சம்மேஷன் n from 1 to infinity இது எப்போ கன்வர்ஜ் ஆகும்னா பியோட வேல்யூ வந்து greater than 1 இருக்கும். ஓகே, அப்போ இந்த சீரியஸ் நமக்கு என்ன ஆகிடும், கன்வர்ஜ் ஆகிடும். ஸோ அப்போ ரெண்டு சீரியஸுமே லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் படி ஒன்று கன்வர்ஜ் ஆகுது, டிரிச்லெட் டெஸ்ட் படி இன்னொன்று கன்வர்ஜ் ஆகிடுது. அப்போ போத் பி அண்ட் கியூஆர் கன்வர்ஜ்ன்றது தான் ஃபால்ஸு, பி ஒன்லி ஃபால்ஸு, கியூ ஒன்லி ஃபால்ஸு, நெய்தர் டைவர்ஜஸ் அப்படின்றது ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதான் வந்து கொஸ்டின். உங்களுக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, ஒரு சீரியஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது என்னென்ன டெஸ்ட்டு கூட கம்பேரிசன் பண்ண முடிஞ்சு நம்ம அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ சீரியஸ் கன்வர்ஜன்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் இந்த பி டெஸ்ட்டு, லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து இந்த டிஜிட்டல் டெஸ்ட்டு, அப்புறம் ஆல்டர்னேட்டிங் சீரியஸ் டெஸ்ட்டு, அதே போல் காட்சி கண்டென்சேஷன் டெஸ்ட்டு, இதில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் நிறையா ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் இந்த சீரியஸ்க்கு இந்த சரி டெஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும் முறையாக. ஸோ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் அதில் இருக்கும். ரியல் அனாலிசிஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சால்வ்டு ப்ராப்ளம் புக்லெட்டு மொத்த சீரியஸ் கன்வர்ஜன்ஸ் கான்செப்ட்டை டிஸ்கஸ் பண்ணி நீட்டாக ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரியல் அனாலிசிஸ் ஸ்டடி மெட்டீரியல் சால்வ்டு ப்ராப்ளம் கேட்டு வாங்குங்க, உங்களுக்கு வந்து கொரியர் போட்டு விட்டுருவோம். ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து வரும் அந்த டைமில் படிக்கலாம் அப்படின்ற ஆசிலேஷன் இருந்துடாதீங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.